ஒரு சில மாவட்டத்திற்கு மிக கடுமையான பனிப்பொழிவு எச்சரிக்கை அப்படிங்கிறது நம்ம கொடுத்துருக்குறோம். மறக்காம நீங்க லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு நாளும் நம்ம வானிலை அறிக்கையை பொறுத்தவரை நம்ம கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் என்ன ப்ரோ மழைலாம் நமக்கு பயங்கரமா மழை வருமா? அப்படிலாம் கேட்குறீங்க. பனிப்பொழிவு தான் நமக்கு ரொம்ப தீவிரமா இருக்கு. வட தமிழக உள் மாவட்டத்தில அதிகாலை நேரங்கள்ல மிக மிக கடுமையான பனிப்பொழிவு அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமா இருக்கும். ஏன்னா இதுவரைக்கும் உங்களுக்கு மழை பொழிவு நிறைய மாவட்டத்துல கடந்த மாதத்துல 100 சென்டிமீட்டர், 93 சென்டிமீட்டர், அதுக்கப்புறம் 56, 82 என பல்வேறு பகுதிகள்ல மிக கடுமையான மழை பொழிவு என மிக தீவிரமாக கொட்டி தீர்த்தத பார்த்தோம். அதனால இந்த மாசமும் அதே மாரியே நமக்கு மழை இருக்குமா அப்படின்னா, கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு இந்த மாதம் ஜனவரி மாதம் பொறுத்தவரை பனிப்பொழிவினுடைய மாதம். மிக அதிகமான குளிர் பொறுத்தவரை வாட்டி வதைக்கும். வரக்கூடிய நாட்களிலும் உள் மாவட்டங்கள் மற்றும் கடலோர மாவட்டங்களில் கடும் பனிப்பொழிவு அப்படிங்கிறது தீவிரமாகக்கூடும். வரக்கூடிய நாட்கள்ல பல்வேறு மாவட்டங்கள், அதாவது உள் மாவட்டம் மட்டும் இல்லாம, கடலோர மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் பல்வேறு பகுதிகள்ல நமக்கு தீவிரமான பனிப்பொழிவுங்கிறது அதிகமாகும். ஏற்கனவே இப்போ நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்ல வெறும் 14.5 டிகிரி செல்சியஸ் மட்டுமே வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு. நாமக்கல் மட்டும் இல்லாம நமக்கு நீலகிரி, கோயம்புத்தூர், அதைத் தொடர்ந்து திருவண்ணாமலை, வேலூர், திருப்பத்தூர், ராணிப்பேட்டை, கிருஷ்ணகிரி, தருமபுரி என பல்வேறு மாவட்டங்களிலும் கடும் குளிர் பொறுத்தவரை வாட்டி வதைக்கும். வடகிழக்கு பருவமழை என்ன ஆச்சு? பருவமழை நம்மை விட்டு விலகியதா? அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. வடகிழக்கு பருவமழை தமிழ்நாட்டை விட்டு விலகியது. இனி மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பா நம்ப எதிர்பார்க்க முடியாது. அதனால பருவமழை இருந்த வரைக்கும் நமக்கு நல்ல மழை கிடைச்சது. நெறைய மாவட்டங்கள், பள்ளிகளுக்கெல்லாம் விடுமுறைலாம் நம்ம தொடர்ந்து நெறைய பார்த்தோம். இந்த வருஷம் ஜனவரி மாதங்கள் கூட பள்ளிகள் விடுமுறை. அதுக்கப்புறம் இந்த டிசம்பர் மாதத்திலும் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதங்கள் மற்றும் நவம்பர் மாதத்திலும் அதிக பள்ளிகள் விடுமுறை நம்ம தொடர்ந்து பார்த்தோம். ஏன்னா, அந்த அளவிற்கு மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருந்துச்சு. இப்போ நமக்கு இந்த பருவமழை தமிழ்நாட்டை விட்டு விடை பெற்றிருக்கிறது. இனி வரப்போகிற நாட்களிலும் இந்த மழை தீவிரமாக வாய்ப்புகள் தமிழ்நாட்டுல கிடையாது. இன்னொரு முக்கியமான ஒரு தகவல் என்ன அப்படின்னா, சரி இதற்கடுத்து எப்போதாங்க மழை வரும் அப்படின்னு கேட்டா, ஜனவரி மாத இறுதியில தென் தமிழ்நாடு அப்படின்னா, இந்த மதுரை, திண்டுக்கல், விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டத்துல இந்த மாத இறுதியில லேசான மழை, இல்ல ஒரு மிதமான மழை அவ்வளவுதான். மற்றபடி நமக்கு வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு நமக்கு ரெட் அலர்ட், அதி கனமழை, அதீத கனமழை இதற்கான வாய்ப்பெல்லாம் நம்ம நிச்சயமா எதிர்பார்க்க முடியாது. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. துல்லியமான வானிலை அறிக்கையை நீங்க மறக்காம பெற்றுக்கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் தெளிவான வானிலை அறிக்கை உங்களுக்கு நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். இனி அடுத்து வரப்போகிற நாட்களிலும் நல்ல ஒரு பனிப்பொழிவுங்கிறது தமிழ்நாட்டுல ரொம்ப தீவிரமாக இருக்கும். மழை பொழிவு லேசானது முதல் மிதமான மழை மாத இறுதியில எதிர்பார்க்கலாம்.